வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் வைகரை வருணன். டெல்லியில் 4வது பெண் முதலமைச்சராக பதவியேற்கிறார் ரேகா குப்தா. கெஜ்ரிவாலை தோற்கடித்த பர்வேஷ் வர்மாவிற்கு துணை முதலமைச்சர் பதவி. டெல்லி ராம்லீலா மைதானத்தில் இன்று பாஜக அரசு பதவியேற்பு விழா. பிரதமர் மோடி பங்கேற்கிறார். சாம்பியன் டிராபி கிரிக்கெட் தொடரில் இந்தியாவிற்கு இன்று முதல் போட்டி. துபாயில் நடைபெறும் போட்டியில் வங்கதேச அணியுடன் பல பரீட்சை. சாம்பியன் டிராபி கிரிக்கெட் தொடரின் முதல் போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி. சொந்த மண்ணில் பாகிஸ்தானை 60 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல். ஃபாஸ்டாக் புதிய விதிகளால் வாடிக்கையாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படாது. சுங்கச்சாவடியை கடக்கும் முன் எந்த நேரத்திலும் ரீசார்ஜ் செய்யலாம் என்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் விளக்கம். ஹிந்தியை புகட்டுவது கட்டாயமெனில் ஒழிப்பதும் கட்டாயம். பாரதிதாசனின் வரிகளை பகிர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் எக்ஸ் தள பதிவு. மார்ச் 1ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை. தொடக்க கல்வித்துறை உத்தரவு. பொதுத் தேர்வு விடைத்தாள் முறைகேட்டை தடுக்க அதிரடி மாற்றங்களை செய்துள்ள தேர்வுத்துறை. விடைத்தாளின் முகப்பு பகுதியை தேர்வுத்துறையை தையலிட்டு ஒட்டியும் வழங்க ஏற்பாடு. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு வழங்கப்பட்ட ஜாமீனை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை மனு தாக்கல். செந்தில் பாலாஜி ஜாமீனில் வெளிவந்த பின் சாட்சி 2 முறை ஆஜராகவில்லை என குற்றச்சாட்டு. பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து ஆந்திரா, ஒடிசா உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு 1555 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையிலான உயர்மட்ட குழு ஒப்புதல். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட தமிழ்நாட்டிற்கு நிதி மறுப்பு. திருப்பூரில் கணவர் முன்பு கத்தி முனையில் வடமாநில பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொடூரம். பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 3 பேரை கைது செய்து போலீசார் அதிரடி. திமுக ஆட்சியில் ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு அச்சுறுத்தலான நிலை தொடர்வதாக எதிர்க்கட்சித் தலைவர் EPS குற்றச்சாட்டு. இனியாவது விழித்துக் கொண்டு பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வலியுறுத்தல். பாலியல் புகார்களை முன்வைத்து அரசின் மீது அவதூறு பரப்புவது EPSக்கு தொடர்கதையாகிவிட்டது. அவதூறு அரசியல் செய்யும் அதிமுகவுக்கு தமிழ்நாட்டு மக்கள் படுதோல்வியை தருவார்கள் என்றும் அமைச்சர் ரகுபதி ஆவேசம். தங்கம் விலை சவரனுக்கு 520 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் தங்கம் 64,280 ரூபாய்க்கு விற்பனை. தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி வரை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை உயரும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ராஜஸ்தானில் பயிற்சியின் போது பளு தூக்கும் வீராங்கனை யாஷ்டிகா மரணம். 270 கிலோ எடையை தாங்கிய போது கழுத்து முறிந்து உயிரிழந்த பரிதாபம். பெங்களூருவில் பிரம்மாண்ட அலுவலகத்தை திறந்தது கூகுள் நிறுவனம். அனந்தா என்று அழைக்கப்படும் வளாகத்தில் 5000க்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு. கோவை வடவள்ளியில் செயல்படும் மத்திய அரசு பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் சீண்டல். பள்ளி முதல்வர் அளித்த புகாரின் பேரில் ஓவிய ஆசிரியர் கைது. வரும் ஜூன் மாதம் முதல் ஆசிரியர்களுக்கும் பாலியல் விழிப்புணர்வு பயிற்சி. பள்ளிகளில் பாலியல் புகார்கள் அதிகரித்து வரும் சூழலில் அமைச்சர் அன்பில் மகேஷ் அறிவிப்பு. வார இறுதி நாட்களை முன்னிட்டு சென்னையிலிருந்து வெளியூர்களுக்கு சிறப்பு பேருந்துகள். பொதுமக்களின் வசதிக்காக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ஏற்பாடு. வரும் 25ஆம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவை கூட்டம். அடுத்த மாதம் 14ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் ஆலோசனை. சிவகங்கை மாவட்டம் இளையான்குடியில் பள்ளி மாணவிகள் 2 பேர் கண்மாயில் மூழ்கி உயிரிழந்த விவகாரம். கவனக்குறைவாக இருந்த 2 ஆசிரியர்களின் பணி நீட்டிப்பை ரத்து செய்து உத்தரவு. கும்மிடிப்பூண்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் திடீர் ஆய்வு. உண்டியல் போல் இருந்த ஆலோசனை பெட்டியை மாற்ற உத்தரவு. IPS அதிகாரி வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் திருச்சி நீதிமன்றத்தில் ஆஜராகாத சீமான். மைக் புலிகேசிக்கு ரியாக்ட் பண்ண விரும்பவில்லை என DIG வருண்குமார் கிண்டல். வருண்குமார் IPS அரசியல்வாதியை போல் பேசுகிறார் என சீமான் குற்றச்சாட்டு. தேவையில்லாமல் சீண்டினால் வெறிதான் வரும் என ஆவேசம். அதிமுக ஒன்றுபட்டால் மட்டுமே இனி வரும் காலங்களில் வெற்றி பெற முடியும் என OPS கருத்து. தலைமையாக EPS பொறுப்பேற்ற பின் எந்த தேர்தலிலும் வெற்றி பெறவில்லை என்றும் விமர்சனம். செய்தியாளர் சந்திப்பில் பாடல் பாடி அசத்திய ஸ்ரேயா கோஷல். சென்னை எப்போதும் தமக்கு சிறப்பான இடம் என்றும் நிகழ்ச்சி. iPhone 16e என்ற புதிய செல்போனை அறிமுகம் செய்தது ஆப்பிள் நிறுவனம். நாளை முன்பதிவு. 28ஆம் தேதி முதல் விற்பனை. சபரிமலையில் 18ஆம் படி ஏறியதும் நேரடி ஐயப்ப தரிசனம். மார்ச் 14 முதல் 6 நாட்கள் சோதனை முறையில் அமல். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பைக்கில் கவனக்குறைவாக சாலையை கடந்த பள்ளி மாணவன். அதிவேகமாக வந்த கார் மோதி உயிரிழந்த பரிதாபம்.
சென்னை பெசன்ட் நகர் கடற்கரை உணவகங்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. பொரித்த மீனில் புழுக்கள் இருந்ததாக எழுந்த புகாரின் அடிப்படையில் நடவடிக்கை. 5 கிலோ அளவுக்கு கெட்டுப்போன மீன்களை பறிமுதல் செய்து அழைப்பு. சென்னை மெரினா கடற்கரையில் காவலரிடம் பெண் வாக்குவாதம். கணவன் மனைவியா என காவலர் கேட்டதால் ஆவேசம். நெல்லை வண்ணாரப்பேட்டை பேருந்து நிறுத்தத்தில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என குற்றச்சாட்டு. பயணிகள் அமர்வதற்கு வாகன காப்பகத்தில் இருக்கை ஒன்றுக்கு 10 ரூபாய் வசூலிப்பதாக புகார். ஸ்ரீவைகுண்டத்தில் ஊருக்குள் செல்லாத பேருந்துகளுக்கு அபராதம் விதிப்பு. இரவில் சோதனையில் ஈடுபட்ட மாவட்ட ஆட்சியர் அதிரடி. மக்களுக்காக பேருந்து ஓட்டுகிறீர்களா, ரேஸ் ஓட்டுகிறீர்களா என சரமாரி கேள்வி. ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே அரசு ஆரம்ப பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த விவகாரம். பாலியல் குற்றச்சாட்டில் சிக்கிய தலைமை ஆசிரியர் மாரடைப்பால் உயிரிழப்பு. சிவகாசி அருகே போர்டு ரெட்டியப்பட்டியில் செயல்படும் பட்டாசு ஆலையில் பயங்கர வெடிவிபத்து. ஒருவர் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் படுகாயமடைந்த ஒருவர் சிகிச்சைக்காக அனுமதி. உளுந்தூர்பேட்டை அருகே 11ஆம் வகுப்பு மாணவனை வெட்டி கொல்ல முயன்ற சம்பவம். பாதிக்கப்பட்ட மாணவன் இருவரை கொடுவாளால் தாக்க முயன்ற காட்சி வெளியாகி அதிர்ச்சி. கும்பகோணம் மகாமகம் குளத்தில் மூழ்கி 5 வயது சிறுமி உயிரிழப்பு. தந்தையுடன் வந்த சிறுமி படிக்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த போது தவறி விழுந்து பலியான சோகம். சென்னை தாம்பரம் அருகே அரசு நிலத்தின் ஆக்கிரமிப்புகள் அகற்றம். வீடுகளை இழந்தவர்கள் கண்ணீருடன் நின்று கொண்டிருந்த சோக காட்சி. திருப்பரங்குன்றம் மலையை தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவர கோரிய மனுக்கள் தள்ளுபடி. மக்கள் யாரும் திருப்பரங்குன்றத்தில் சண்டையிடவில்லை எனவும் மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை நீதிபதி காட்டம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் இசையமைப்பாளர் இளையராஜா சாமி தரிசனம். கொடிமரம் எதிரே தரையில் விழுந்து வழிபாடு. தென்காசியிலிருந்து பிரயாக்ராஜ் கும்பமேளாவிற்கு சென்ற 2 பெண்கள் மாயம். 40 பேர் கொண்ட குழு ரயில் மூலம் புனித யாத்திரை சென்ற நிலையில் சோகம். மகா கும்பமேளாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்பு. 55 கோடிக்கும் அதிகமானோர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபாடு. பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் புனித நீராடிய நடிகர் விஜயின் தாய் தந்தை. ஏற்பாடுகள் அனைத்தும் மிக சிறப்பாக இருப்பதாக பாராட்டு. கங்கையின் தரம் குறித்து உரிய தரவுகளை 1 வாரத்தில் தாக்கல் செய்ய உத்தரப்பிரதேச அரசுக்கு உத்தரவு. பிரயாக்ராஜ் திரிவேணி சங்கமத்தில் உள்ள தண்ணீர் குளிக்க தகுதி இல்லை என கூறிய விவகாரத்தில் தேசிய பசுமை தீர்ப்பாயம் அதிரடி. குன்றத்தூர் அருகே கோழியை காப்பாற்ற சென்ற சிறுவன் கிணற்றில் விழுந்து உயிரிழப்பு. கிணற்று சுவற்றில் நின்ற கோழியை பிடிக்க முயன்றபோது நிகழ்ந்த சோகம். கேரள மாநிலம் கோட்டயத்தில் மதுபாரில் வாடிக்கையாளரை தாக்கிய ஊழியர். கண்ணாடி டம்ளரை தூக்கி எறிந்து தாக்கிய பரபரப்பு காட்சி. ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களில் மது போதையில் இருப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை. காவல்துறை உயரதிகாரிகள் நடத்திய ஆலோசனைக் கூட்டத்தில் உத்தரவு. சென்னையில் அடுத்தடுத்து அரங்கேறிய கொள்ளை சம்பவங்களில் வடமாநில கொள்ளையர்களுக்கு தொடர்பு உள்ளதாக தகவல். ரயில் மூலமாக சொந்த மாநிலங்களுக்கு தப்பி சென்றதும் விசாரணையில் அம்பலம். கேரள மாநிலம் மூணாறில் சுற்றுலா பேருந்து கவிழ்ந்த விபத்தில் 2 கல்லூரி மாணவிகள் மற்றும் 1 மாணவர் பலி. 30க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படுகாயம். நாகர்கோயிலிருந்து சுற்றுலா சென்றபோது நிகழ்ந்த சோகம். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோயில் ரயில்வே மேம்பாலத்தின் ஒரு பகுதி திறப்பு. திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து நெரிசல் குறையும் என எதிர்பார்ப்பு. திருப்பூரில் சாலையில் திறக்கப்பட்ட கார் கதவில் மோதி பனியன் தொழிலாளி உயிரிழப்பு. பதைபதைக்க வைக்கும் சிசிடிவி காட்சி. சேலம் ஆத்தூர் அடுத்த கிருஷ்ணாபுரம் கிராமத்தில் 13 வயது மகள் மற்றும் 5 வயது மகனை வெட்டி கொன்ற தந்தை வாக்குமூலம். மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு கொலை செய்ததாக ஒப்புதல். ஆத்தூர் இரட்டை கொலை வழக்கில் கொலையாளியை சிக்க வைக்க முக்கிய ஆதாரமாக விளங்கிய கத்தி. சுத்தமாக கழுவி வைத்த போதும் கத்தியில் இரத்தக்கரை இருந்ததாக தந்தி டிவிக்கு காவல்துறை பிரத்யேக தகவல். கர்நாடகாவில் துங்கபத்ரா நதியின் 20 அடி உயர பாறையிலிருந்து குதித்த பெண் டாக்டர் மாயம். நண்பர்களுடன் சுற்றுலா வந்திருந்த இடத்தில் விபரீதம். கர்நாடகா மாநிலம் கொட்லா கிராமத்தில் ஸ்ரீ சிமெண்ட் நிறுவனத்தில் உயிரிழந்த தொழிலாளியின் உடலை நாயை போல இழுத்து சென்ற அவலம். சுமார் 400 மீட்டர் தொலைவிற்கு சக தொழிலாளர்களால் இழுத்து செல்லப்பட்டதால் அதிர்ச்சி. கேரள மாநிலம் கோட்டயத்தில் பேருந்துக்குள் மதுபோதையில் ரகளையில் ஈடுபட்ட பெண். சாலையில் நின்று கொண்டிருந்தவர்களிடமும் சண்டையிட்ட நிலையில் கைது செய்த போலீசார். மும்பையில் அடுக்குமாடி குடியிருப்புக்குள் நுழைய விடாமல் தடுத்த காவலாளிகள் மீது காரை விட்டு ஏற்றிய நபரால் பரபரப்பு. மீண்டும் மோதிவிட்டு நிற்காமல் சென்ற நபர் மீது காவல்துறை வழக்கு பதிவு. யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தேர்தல் நடத்தாத சர்வாதிகாரி என ட்ரம்ப் கடும் தாக்கு. ரஷ்யாவுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டுவர முயற்சிப்பதில்லை என்றும் குற்றச்சாட்டு.
சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் இருவரும் விண்வெளியில் சிக்கியிருப்பதற்கு அரசியல் காரணமே தவிர அறிவியல் அல்ல. அமெரிக்க அதிபர் டிரம்புடன் இணைந்து நேர்காணலில் பங்கேற்ற எலான் மஸ்க் அதிர்ச்சி தகவல். அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் விலங்கிட்டு நாடு கடத்துவது எப்படி? அமெரிக்க வெள்ளை மாளிகை வெளியிட்ட வீடியோவால் அதிர்ச்சி. இலங்கையின் புதுக்கடை நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்டவர் சினிமா பாணியில் சுட்டுக் கொலை. வழக்கறிஞர் போல் வந்த நபர் புத்தகத்தில் துப்பாக்கியை மறைத்து எடுத்து வந்து வெறிச் செயல். ஆஸ்திரேலியாவின் டாஸ்மானியாவில் 150 ராட்சச டால்பின்கள் கரை ஒதுங்கியதால் அதிர்ச்சி. மீண்டும் கடலுக்குள் அனுப்ப முடியாத நிலையில் கருணை கொலை செய்ய முடிவு. ஜப்பானின் நீகாட்டா நகரில் வழக்கத்தை விடவும் பனிப்பொழிவு அதிகரிப்பு. சாலைகள் தடம் தெரியாமல் மறைந்த நிலையில் கடுங்குளிரால் மக்கள் அவதி. அமரன் திரைப்படத்திற்காக உடலை கட்டுக்கோப்பாக மாற்றிய நடிகர் சிவகார்த்திகேயன் குழந்தையுடன் உடற்பயிற்சி செய்யும் வீடியோவை கொண்டாடும் ரசிகர்கள். சேரனின் ஆட்டோகிராஃப் திரைப்படம் 21 ஆண்டுகளுக்கு பிறகு ரீ-ரிலீஸ். AI வீடியோவை வெளியிட்டு இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் அறிவிப்பு. மறப்போம், மன்னிப்போம், மகிழ்ச்சியாக இருப்போம் என ரசிகர்களுக்கு தோனி அறிவுரை. இன்றைய காலகட்டத்தில் பழிவாங்கும் மனநிலைக்கு நாம் மாறியிருப்பதாகவும் ஆதங்கம். சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டிக்கான பேட்டர்கள் தரவரிசை பட்டியலில் இந்திய இளம் வீரர் சுப்மன் கில் முதலிடம். இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் அதிரடியாக விளையாடியதால் முன்னேற்றம். சாம்பியன்ஸ் டிராபி கிரிக்கெட் தொடரில் முதல் சதத்தை பதிவு செய்தார் நியூசிலாந்து தொடக்க வீரர் வில் யங். தொடரின் முதல் போட்டியிலேயே அதிரடியாக விளையாடி அசத்தல். டாம் லேத்தமும் அதிரடி சதம். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.